Hello everyone. நம்ம தமிழ்ல பேசும்போது இது எவ்வளவு நல்லா வருதுன்னு நான் பார்க்கணும். நீ எவ்வளவு நல்லா பிராக்டீஸ் பண்ணியிருக்கிற. எங்க அம்மா எவ்வளவு நல்லா சமையல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இப்படிலாம் சொல்லுவோம்ல. இது எவ்வளவு நல்லா அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு நல்லா வேலை பார்க்குதுன்னு நான் பார்க்கணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் நம்ம வந்து சொல்லுவோம்ல, இது எவ்வளவு நல்லா வேலை பார்க்குதுன்னு நான் வந்து முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து இது ரெண்டா இருக்கு. எவ்வளவு நல்லா வேலை பார்க்குதுன்னு நான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஐ ஹாவ் டு செக். ஸோ ஐ ஹாவ் டு செக் அப்படின்னா நான் அதை வந்து செக் பண்ணணும். எதை செக் பண்ணணும்? எவ்வளவு நல்லா வேலை பார்க்குதுன்னு செக் பண்ணணும். ஸோ எவ்வளவு நல்லா வேலை பார்க்குது அப்படின்னு கேட்கறதுக்கு, அந்த எவ்வளவு நல்லா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஹவு வெல் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஐ ஹாவ் டு செக். ஐ ஹாவ் டு செக்னா நான் செக் பண்ணணும். ஹவு வெல் எப்படி, எவ்வளவு நல்லா. இட் ஒர்க்ஸ், எவ்வளவு நல்லா இது வேலை பார்க்குது. ஸோ ஐ ஹாவ் டு செக் ஹவு வெல் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா நான் இது எவ்வளவு நல்லா வேலை பார்க்குதுன்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு கம்பெனி இன்டர்வியூலாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்திருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, சரி நான் வந்து நீ இந்த வேலைக்கு எந்த அளவுக்கு நல்லா இருப்ப, எந்த அளவுக்கு சூட்டபிளா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. நீ இந்த வேலைக்கு எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா செட் ஆவ இல்ல ஃபிட் ஆவ அப்படின்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு ஐ வில் டிசைட். ஸோ ஐ வில் டிசைட் அப்படின்னா நான் முடிவு பண்றேன். ஹவு வெல், எவ்வளவு நல்லா. யூ வில் ஃபிட் ஃபார் த ஜாப், நீ இந்த ஜாபுக்கு ஃபிட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் டிசைட் ஹவு வெல் யூ ஃபிட் ஃபார் த ஜாப். ஸோ நான் வந்து இந்த வேலைக்கு நீ எவ்வளோ நல்லா ஃபிட் ஆவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த டீம் வந்து எவ்வளவு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டீமை பார்க்கும்போது டீம் வந்து காமிக்கிறாங்க எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம காமிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த டீம் காமிக்கிறாங்க எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோன்றதை காமிக்கிறாங்கன்னா அவங்க நல்லா விளையாடுறாங்க, அதனால நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, the team showed அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரிவீல்டுன்னு சொல்லலாம். நம்ம சிம்பிளான வேர்ட் ஷோட் எழுதலாம். ஸோ the team showed how well they had practiced. ஸோ இதோட அர்த்தம் அந்த டீம் வந்து காமிக்கிறாங்க எவ்வளோ நல்லா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நம்ம வந்து the team showed அந்த பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல had practicedன்னு சொல்லிடுறோம். ஸோ the team showed how well they had practiced. நெக்ஸ்ட் ஒன், இந்த சாப்பாடு எவ்வளவு நல்லா டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்கும், எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு வெல் திஸ் ஃபுட் டேஸ்ட்ஸ். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு தெரியும்னு சொல்லிடுறோம். ஸோ எனக்கு தெரியும் ஹவு வெல் எவ்வளவு நல்லா இந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ நோ ஹவு வெல் திஸ் ஃபுட் டேஸ்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எங்க அம்மா எவ்வளவு நல்லா பாட்டு படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி சொல்றதுக்கு ஐ நோ ஹவு வெல் மை மதர் சிங்ஸ். ஸோ இதோட அர்த்தம் எனக்கு எங்க அம்மா எவ்வளவு நல்லா பாடுவாங்கன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நான் செஞ்சிருக்கிற கேக்கு எவ்வளவு நல்லா வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கேக் வந்து நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டே இருப்போம்ல, அது வந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு, எவ்வளோ நல்லா வருதுன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குன்னு. ஸோ அந்த எவ்வளோ நல்லா வருதுன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் கியூரியஸ் டு சி. ஸோ கியூரியஸ்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஐ ஆம் கியூரியஸ் டு சி ஹவு வெல் த கேக் கம்ஸ் அவுட். கேக் எப்படி வெளியே வரும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஐ ஆம் கியூரியஸ் டு சி ஹவு வெல் த கேக் கம்ஸ் அவுட். நெக்ஸ்ட் ஒன், இந்த டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளவு நல்லா அந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி சொல்றதுக்கு the teacher wanted to know. the teacher wanted to know. ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம முதல்ல சொல்லிடுறோம். the teacher wanted to know how well எவ்வளவு நல்லா the students performed. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்றத டீச்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. டீச்சர் வாண்டட் டு நோ ஹவு வெல் தி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம்ட். நெக்ஸ்ட் ஒன், நீ எவ்வளவு நல்லா இருக்க அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இது வந்து எப்போ சொல்லலாம்னா யாராவது வந்து அப்ராடில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஐயோ அவங்க எப்படி இருக்காங்களோ என்ன இருக்காங்களோ அப்படிலாம் நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீ நல்லா இருக்கேன்றது எனக்கு தெரியணும், நீ எவ்வளோ நல்லா இருக்கேன்னு எனக்கு தெரியணும், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு நோ, ஸோ எனக்கு தெரியணும், ஐ வாண்ட் டு நோ ஹவு வெல், எவ்வளோ நல்லா, யூ ஆர் லிவிங். ஸோ யூ ஆர் லிவிங் அப்படின்றது நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. ஸோ ஐ வாண்ட் டு நோ ஹவு வெல் யூ ஆர் லிவிங், நீ எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியணும். இதே இது நீ எவ்வளோ நல்லா இருக்கேன்றதை எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட் வச்சு சொல்லலாம். லெட் மீ நோ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஐ வாண்ட் டு நோக்கு பதிலாக லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து. நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர் இந்த கம்பெனி எவ்வளோ நல்லா இந்த வருஷம் வந்து எல்லாம் வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கணிச்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து பார்த்தாரு, எந்த அளவுக்கு அது வந்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படியெல்லாம் பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா த ஆடிட்டர் அசஸ்ட், அவர் வந்து அசஸ் பண்ணுறாரு எப்படி இருக்கு, என்ன மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா இதெல்லாம் பார்க்குறாங்க. அதனால அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஆடிட்டர் அசஸ்ட் ஹவு வெல் த கம்பெனி பர்ஃபார்ம்டு, இல்லைன்னா த கம்பெனி ஹேட் பர்ஃபார்ம்டு அப்படின்னு, அதாவது பண்ணியிருந்துச்சுன்னு பார்க்குறாங்கன்னு, இல்லை பண்ணியிருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹேட் பர்ஃபார்ம்டு போடலாம், இல்லை பர்ஃபார்ம்டுன்னு போடலாம். ஸோ த ஆடிட்டர் அசஸ்ட் ஹவு வெல் த கம்பெனி பர்ஃபார்ம்ட். நெக்ஸ்ட் ஒன், நம்ம யார்கிட்டயாவது கேட்குறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ட்ரெண்டை பற்றி எவ்வளோ தெரியும் உனக்கு, எவ்வளோ நல்லா தெரியும், இதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராமோட யூசேஜ் வந்து உனக்கு எவ்வளோ நல்லா தெரியும், அது மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் பற்றி எவ்வளோ நல்லா தெரியும் அப்படிலாம் நம்ம கேட்குறோம். ஸோ உனக்கு எவ்வளோ நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறோம். ஸோ கேள்வியாக கேட்குறதுக்கு ஹவு வெல்லை வந்து நம்ம முன்னாடி போட்டுறோம். ஸோ ஹவு வெல் டூ யூ நோ அபவுட் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட், லேட்டஸ்ட் ட்ரெண்டை பற்றி எவ்வளோ நல்லா உனக்கு தெரியும். ஹவு வெல் டூ யூ நோ அபவுட் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ டீச்சர் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ டெஸ்ட் வச்சுட்டு சொல்கிறாங்க இந்த டெஸ்ட் வச்சாதான் நீங்கள் எவ்வளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்குன்றது இந்த டெஸ்ட் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப காமனாக நம்ம கேட்போம். எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் பார்த்தா தான் நீ எவ்வளோ நல்லா உனக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறதுக்கு த டெஸ்ட் வில் ஷோ, டெஸ்ட் வந்து காமிக்கும். த டெஸ்ட் வில் ஷோ ஹவு வெல், எவ்வளோ நல்லா, யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் த லெசன், எவ்வளோ புரிஞ்சிருக்கு, நீ எவ்வளவு புரிஞ்சிருக்கிற அப்படிங்கிறத, எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கிறன்றத இந்த டெஸ்ட் வந்து சொல்லும். த டெஸ்ட் வில் ஷோ ஹவு வெல் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் த லெசன். ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ்ல இருந்து ஒரு குட்டி குவிஸ். நான் தமிழில் சொல்றத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், டெஸ்ட் வச்சாதான் உங்களுக்கு இந்த பாடம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் ஒன், எங்கள் அம்மா எவ்வளோ நல்லா பாட்டு பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.